ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகர்ணர்களை போற்றி. தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல தைரிய வீரிய ஸ்தானத்தில் நடக்கிற ராகு கிரகஸ்த சந்திர கிரகணத்தை பற்றி பேச போகிறோம். சந்திர கிரகணம் இந்த வருஷத்தின் கடைசி சந்திர கிரகணம் வருகிற ஆகஸ்ட் 28ஆம் தேதி நடக்குது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல நடக்குது. இதோட தொடர்பு 9ஆம் இடத்துலையும் இருக்குது. ஏன்னா சந்திரன் சூரியன் 2 பேரும் இணைந்து தான் கிரகணத்தை நடத்துகிறாங்க. இந்த சந்திர கிரகணம் பௌர்ணமி அன்னைக்கு தெரியும். ஆவணி 11 வெள்ளிக்கிழமை இந்த கிரகணம் நடக்குது. அதிகாலை 6:50க்கு, காலையில் மார்னிங் 6:50லேருந்து மதியம் 12 வரைக்கும் நடக்குது. இந்த கிரகணத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். இந்த கிரகணத்து டயத்தில் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, தனுசு ராசிக்கு உண்டான பலன்கள் என்ன, சாதகம் என்ன, பாதகம் என்ன, அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது, ஆனால் அதோட தாக்கம் இருக்கும். இந்தியா தவிர மற்ற நாட்டில் தெரியும். ஐரோப்பா, இந்திய பெருங்கடல், கல்ஃப் கண்ட்ரிஸ், அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, இது மாதிரி கண்ட்ரிஸ்லாம் நல்லா தெரியும். ஏன்னா நமக்கு விடிஞ்ச பின்னாடி கிரகணம் நடக்கிறதுனால சந்திரன் மறைஞ்சிருவார். சூரிய ஒளி படுறதுனால சந்திரனுடைய பார்வை நமக்கு தெரியாது. இருப்பினும் இந்திய பெருங்கடலில் ஒரு ஓரமாக தெரியும். இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தெரியும். பட் தமிழ்நாட்டில் சத்தியமாக தெரியாது. கோயில் குளம்லாம் திறந்து தான் இருக்கும், பூஜை புனஸ்காரம்லாம் நடக்கும். பட் இருப்பினும் இதோட தாக்கம் இருக்கும். ஏன்னா பிரபஞ்சத்தில் 2 ஒளி கிரகங்கள் சூரியன் சந்திரன் இவங்க கிரகணத்து உண்டாகும் போது அதோட தாக்கம் எல்லா இடத்துலையும் இருக்கும். இப்போ சில பேர் சொல்லுவாங்க, கிரகணம் தான் நம்ம நாட்டில் பரிபூர்ணமாக தெரியலையில, அப்புறம் எதுக்கு வீடியோ போடணும், தகவல் சொல்லணும் அப்படின்னா, கிரகணம் தெரியுதோ இல்லையோ, பட் அதோட தாக்கம் இருக்கும். இந்த பூமி ஒரு உருண்டை. இரவும் பகலும் எதனால் வருதுன்னா, பூமி தன்னைத்தானே சுட்டிக்கிட்டு சூரியனை சுற்றி வர்றதுனால இரவும் பகலும் நடக்குது. சூரிய ஒளி மாறி போயிடுது, நமக்கு பின்பக்கத்துக்கு போயிடுது. பின்பக்கத்தில் உள்ள நாடுகளுக்கு கிரகணம் தெரியும். சரியா? ஒரு டார்ச் லைட்டில் ஒரு பந்துக்கு முன்னாடி டார்ச் லைட் அடித்தோம்னா அந்த பந்தின் முன்பகுதி வெளிச்சமாக இருக்கும், பின்பகுதி இருட்டாக இருக்கும். அந்த இருட்டான இடத்துல இந்த சந்திர கிரகணம் தெரியும், அவ்வளோதான். ஆனால் பந்து நம்ம வீட்டில் தான் இருக்குது. சரியா நேர்களே? பந்து நம்ம வீட்டில் தான் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கணும். இன்னும் கொஞ்சம் உதாரணம் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கொஞ்சம் நாத்தியமெல்லாம் பேசுவாங்க, கமெண்ட் பாக்ஸில் போடுவாங்க, கிரகணமே தெரியல எதுக்கு இந்த வீடியோ அப்படிம்பாங்க. இப்போ அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருந்தது, நடக்குது, இப்போயும் நடக்குது. அதனால் என்ன, கேஸ் தட்டுப்பாடு, எரிபொருள் தட்டுப்பாடு, கிடைக்கல. சிலிண்டர் கேஸு நமக்கு கிடைக்கல, தட்டுப்பாடு இருந்துச்சு. கமர்ஷியல் கேஸ் தட்டுப்பாடு இருந்துச்சு. இப்போ ஓரளவு ஸ்டெபிலைஸ் ஆகிடுச்சு. இருந்தாலும் விலைவாசியெல்லாம் ஏற்றிட்டானுங்க. நம்ம ஆளுங்க ஆகுனா விலைவாசி ஏற்றிடுவானுங்க. அது ஹோட்டலில் ரேட்லாம் தாறுமாறாக ஏறிப்போச்சு. எவனும் கேட்க போகிறதும் கிடையாது. இட்லி 20 ரூபா ஆகிப்போச்சு, வடை 15 ரூபா ஆகிப்போச்சு, டீ 20 ரூபா ஆகிப்போச்சு. சரியா நேரில்? சென்னையிலலாம் சில ஹோட்டலில் இட்லி 35 ரூபான்னு சொல்கிறாங்க. ஸ்டார் ஹோட்டலெல்லாம், பெரிய லெவல் ஹோட்டலெல்லாம் உள்ளே உட்காந்து போய் சாப்பிட்டோம்னா ஏசி ரூமில் என்ன பண்ணுன்னு தெரியல. ஏன்னா கேஸுக்கு அந்த தட்டுப்பாடு. இப்போ நம்ம சண்டையை பார்த்துட்டா இருந்தோம், அமெரிக்காவும் ஈரானும் சண்டை போடுறது நம்ம நேரில் பார்த்தோமா? இல்லை. ஆனால் அதோட தாக்கம் நமக்கு எரிபொருள் வாயில் இருக்குது. டீசல் விலை கூடுது, பெட்ரோலை கூடுது, கேஸ் கூடுது. அதோட தாக்கம் தான் இது. அது எங்கே வரைக்கும் வருது? நம்ம கை வைக்கிற இட்லி வரைக்கும் வந்துருச்சு, வடை வரைக்கும் வந்துருச்சு. சரியா நேரில்? உள்ளூரில் இருக்க டீக்காரன் காப்பிக்காரன் அவன் கூட அந்த ரேட்டை கூட்டிட்டாங்க. சரியா நேரில்? இது பிடித்தாங்க பலன்களை எடுத்துக்கணும். நீங்கள் ஒரு கிரகணம் நடக்குது அப்படின்னா அந்த கிரகணத்தை நம்ம நேரில் பார்க்குறோம் இல்லையோ, அதோட தாக்கம் இருக்கும். அது இந்த பிரபஞ்சத்தில் இந்த ஸ்பேஸில் அதோடைய ரேஸ் வர்றதுனால சில பேருக்கு அதோடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். ஜனன ஜாதகத்தில் சந்திரன், புதன், சூரியன் கெட்டு போனவர்களுக்கு தாக்கம் அதிகமாக இருக்கும். சந்திரன் ராசிக்கு 8 கூடியவன், 8ஆம் உடல் ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும், மனப்பிரச்சனை இருக்கும். மன ஒரு நிலையில் இருக்காது, ஏதோ ஒரு காரியத்தை பண்ணிடுவானுங்க. புதன் 7, 10 கூடியவன், இணக்கம் நல்லா இருக்காது. கணவன் மனை உறவு, இணக்கம், பிரச்சனை, வாக்குவாதம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஈகோ பிரச்சனையெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அறிவு ஊத்தம் நடக்கும். கணவன் மணிக்கு 2 பேருக்கு இடையில் அறிவு ஊத்தம் நடக்கும். எவ்வளோ நாளைக்கு சார் இந்த பிரச்சனை பஞ்சாயத்து இருக்கும் அப்படின்னா, 28/8/2026 4/9/2026 வரைக்கும், ஆகஸ்ட் 28 செப்டம்பர் 4 வரைக்கும் இந்த பஞ்சாயத்து இருக்கும். இந்த பிரச்சனைகள்லாம் அதிகமாக இருக்கும். சந்திரன், புதன், சூரியன் கெட்டு போனவர்களுக்கு தான். சரியா? ஜனநாயகத்தில் கெட்டு போய் இருக்கிறவங்களுக்கு இந்த தாக்கம் அதிகமாக இருக்கும். அவங்க தான் கவனமாக இருக்கணும். இந்த வீடியோ அவங்களுக்காக தான் போடுறேன். சரியா நேர்களே? அதாவது பாதிப்படைவங்களுக்காக தான் பலன். நல்லா இருக்கிறவங்களும் பிரச்சனையே இல்லை, நல்லா இருந்துட்டு போங்க. சரியா? இறையர்களால் நல்லா இருங்க, வாழ்த்துக்கள். பாதிப்பு எடுக்கிறவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்போ நம்ம ஜாதகத்தில் சூரியன், சந்திரன், புதன் நல்ல நிலைமையில் இருப்பாங்கன்னு தெரியாது. ஒரு ஜோசியர்கிட்ட கொடுத்தா சொல்லிடுவார். சில பேர் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, ஜோதிட அறிவு இருக்கிறவங்க. சில பேர் தெரியாது, அவங்க தான் பாதிப்படுவாங்க. என்னடா எனக்கு நேரம் சரியில்லையா, நல்லா தான் இருக்கேன், ஆனால் திடீர்னு பிரச்சனை வந்துடுது, என்ன பிரச்சனையும் தெரியல அப்படின்னு புலம்பிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்களா? அவங்க ஜாதகத்தை வாங்கி பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். அன்றைக்கி தேதிக்குள்ள கோச்சாரம் அவங்க ஜாதகத்தில் கெட்டு போயிருக்கும். சரியா? கெட்டு போயிருக்கும்.
நல்லா இருக்காது. இப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன், குரு 8ஆம் இடத்துல இருக்கிறார், தனுசு ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு, கடகத்தில் உச்சமாக இருக்கிறாரு, மறைஞ்சிருந்தாலும் உச்சமாக இருக்கிறார், காரகத்துவத்தை கொடுத்துருவார், கையில் காசு பணத்தை கொடுப்பார், பிள்ளைகள் விஷயத்தில் இடத்த கொடுப்பார், ஆனால் ஆதி பிசுவசத்தை கெடுப்பார், உங்களுக்கு எடுப்பார், 4ஆம் இடத்தை கெடுப்பார். சுகப்பட முடியாது, கையில் காசு பணம் இருந்தாலுமே சுகப்பட முடியாது. அம்மா விஷயத்தில் பிரச்சனை, வண்டி வாகன விஷயத்தில் பிரச்சனை, விவசாயத்தில் பிரச்சனை, உயர்கல்வியில் பிரச்சனை, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுல பிரச்சனை. சரியா, இப்படி வந்து நீங்கள் சங்கடப்படுவீங்க. ஏன்னா குரு வந்து மறைகிறாரு, ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு, 4ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. சரியா, இப்படி தான் நம்ம பலன்கள் வந்து கன்வெர்ட் ஆகும் வழிய. அந்த குரு வந்து உங்கள் ஜனநாயகத்தை நல்ல நிலைமையில் இருந்தாருன்னா பலன்கள் வந்து நீங்கள் தாங்குற அளவுக்கு இருக்கும். சரியா, நீங்கள் வந்து அந்த எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் தாங்கிக்கிறீங்க. குரு ஜனநாயகத்தில் கெட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அடி மேலே அடி விடும். அது இந்த குரு திசை நடக்கிறவங்களுக்கு ரொம்ப மோசமாக இருக்கும். குறிப்பாக இந்த ரிஷப லக்கணம், துலா லக்கணம், கன்னியா லக்கணம், மிதுன லக்கணம், மகர லக்கணம், கும்பலக்கணத்தை பிறந்தவங்களுக்கு போட்டு வாட்டி எடுக்கும், துவன்னு துவைக்கும். சரியா, சர்ப்பில் ஊற வச்சு குமுற மாதிரி குமுறிட்டு இருப்பார் குரு பகவான். ராசிநாதன் இருந்தாலுமே குமுறுவார். எதுக்கு சொல்ல வரேன்னா, கிரக நிலைகள் உங்கள் ஜனன ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்கள் கோச்சாரத்தில் பாதிக்கப்படும் போது பிரச்சனை அதிகமாக இருக்கும். ரைட்டு, ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், கொஞ்சம் இழுத்துட்டு வந்துட்டேன். ஏன்னா தனுசு ராசி கொஞ்சம் நான் விளக்கமாக தான் சொல்லுவேன். ஏன்னா தனுசு ராசிக்கு வந்து நான் கொஞ்சம் நிறைய வீடியோ போடுவேன், உள்ளதை உள்ளவாறே சொல்லுவேன். இப்போ வந்து அந்த கான்செப்ட்டில் பார்த்தோம்னா, சந்திரன் சூரியன் புதன் கெட்டு போனவர்களுக்கு சில பிரச்சனை இருக்கும். சூரியன் கெட்டு போனவருக்கு அப்போ வெளியில் பிரச்சனை இருக்கும், அரசாங்கத்தில் பிரச்சனை இருக்கும், ஆள் கொஞ்சம் இதாக இருப்பீங்க, என்ன ஒரு பிடிமானம் இல்லாமல் இருப்பீங்க, தளர்ந்து போய் இருப்பீங்க, எந்த ஒரு விஷயத்தையும் ரிஸ்க் எடுக்க மாட்டீங்க. சரியா, தன்னம்பிக்கை கொஞ்சம் குறையும், கவனமாக இருக்கணும். ஸோ இது மாதிரி அடிப்படையான சில பலன்கள் வந்து இருக்க தான் செய்யும். கிரகணம் வந்து 28ஆம் தேதி நடக்குது, காலையில் 6:50க்கு ஆரம்பிச்சிடும், 9:40க்கு பீக் ஆயிரும், 12:30க்கு முடியும். சரியா, இந்த பிரபஞ்சத்தில் இந்த உலகத்தில் நடக்குது, 5 கிரகங்கள் சம்மந்தப்பட்டிருக்குது. ஓகே, இதனால் யார் யார் சார் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்கணும். கர்ப்பிணி பெண்கள், நிறமாச கர்ப்பிணிகள், மாதசரசிகள் கவனமாக இருக்கணும். அந்நேரம் ஆஸ்பத்திரிக்கு போகாதீங்க. சின்ன குழந்தை, கை குழந்தை, 5 வயசுக்கு உட்பட்ட கை குழந்தை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகாதீங்க, எச்சரிக்கையாக இருங்க. வயதானவர்கள் கவனமாக இருங்க, ரத்த பிரச்சனை இருக்கிறவங்க, ஏன்னா சந்திரன் பாதிக்கப்படுறாரு. சந்திரன் வந்து ரத்தத்துக்குள்ள கிரகம். சரியா, அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ரத்த பிரச்சனை, சுகரு, ப்ரெஷரு, தைராய்டு, மற்ற வியாதிகள், ரத்த சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட்டில் இருக்கிறவங்க மருந்து மாத்திரை எடுத்துகிட்டு கொஞ்சம் கரெக்டாக இருங்க. மருந்து மாத்திரை தீர்ந்து போச்சுன்னா வாங்கி வச்சுக்கோங்க, செக்கப் கரெக்டாக வச்சுக்கோங்க. அடுத்து வந்து வெளியே போகணும் சார், அவசரத்துக்கு நான் ஆஸ்பத்திரி போகணும், கிரகம் நடக்கும்போது ஆஸ்பத்திரி போகணும் அப்படின்னா கையில் வேப்பலையை வச்சுக்கோங்க, வேப்ப இணுக்கு. சரியா, வேப்ப இணுக்கு வச்சுக்கோங்க. இல்லைனா ஒரு 4 வேப்பலையை எடுத்து பர்சிலையோ பாக்கெட்லேயோ வச்சுக்கிட்டிங்கன்னா மிகச்சிறப்பு. ஏன்னா வேப்பலை வந்து அம்மனுடைய வடிவம் பார்க்கப்படுகிறது, அன்னை ஆதிபராசத்துடைய வடிவம். கிரகணம் வந்து ராகுக்கு சந்திரன் தான் நடக்குது. சந்திரன் சக்தி வடிவானவன், ராகு வந்து அம்பாளுடைய அம்சம், துர்க்கையோட அம்சம். அதனால் நீங்கள் அந்த வேப்பலை எடுத்துகிட்டு போனீங்கன்னா அருமருந்தாக இருக்குது. சார் நான் கிரகணம் நடக்கும்போது ஒரு இடத்துக்கு போனோம், ஒரு மீட்டிங் போனோம், இல்லைனா ஒரு வெளியூருக்கு போனோம், ட்ராவல் போனோம் அப்படின்னா வேப்பலை எடுத்து வச்சுக்கோங்க. சரியா, கையில் பிடிச்சிட்டு தான் போகணுன்னு கிடையாது, பாக்கெட்டில் வச்சுக்கலாம், லக்கேஜில் வச்சுக்கலாம், எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுக்கோங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வீட்டிலேருந்து கிளம்பும் போதே நெத்தில் உபதியை பூசிக்கிட்டு அம்மா ஆதிபராசக்தி தாயே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேப்ப மரத்தில் 2 இலையை எடுத்துகிட்டு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இது தாங்க பரிகாரம். சரியா, இதுதான் பிரச்சனைக்கு தீர்வு, இது தான். சரியா நேயர்களே, நீங்கள் விருப்பப்பட்டால் செய்யலாம், ஒரு நம்பிக்கையான அடிப்படையில் செஞ்சீங்கன்னா நல்லது நடக்கும், அதுதான் நல்லது. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், தண்ணி பாட்டில் கொண்டு போகிறோம் பார்த்தீங்களா, எதுக்கு அந்நேரம் தண்ணி தாங்க எடுக்கும். வீட்டு தண்ணியை குடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எந்த பிரச்சனையும் இருக்காது. அங்கே கிடைக்கிற தண்ணியை குடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், சில பேருக்கு ஒத்து போகாமல் போயிடும், தொண்டை கரும்பம், சளி பிடிக்கும். சரியா, கோல்டு ஃபார்ம் ஆகும். ஏன்னா சில பேர் கண்ட இடத்துல தண்ணி குடித்தோம்னா சேராது. வீட்டு தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஆனால் சில பேருக்கு சேர்ந்துக்கிறோம், கண்ட இடத்துல தண்ணி குடிப்பான், கல் மாதிரி இருப்பான், அவனுக்கு சேர்ந்துக்கிறோம். ஏன்னா அவங்க நேரங்காலம் நல்லாயிருக்கும், கிரக நிலை நல்லாயிருக்கும். குறிப்பாக சந்திரன் நல்லா இருப்பார், நீர் கிரகம் சந்திரன் நல்லா இருப்பார். சந்திரன் நல்லா இருக்கிறவங்களுக்கு எங்கள் ஊர் தண்ணி சேர்ந்துக்கிறோங்க. அதான் நிறைய சொல்லுவாங்க, நான் பல தண்ணியை குடிச்சு வேண்டாம் அப்படிம்பாங்க, பல ஊர் தண்ணியை குடிச்சுவேன், என்கிட்டே நீட்ட பாய்க்கிறியா அப்படிம்பாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, நம்ம நேர கிரகணத்துக்கு வந்துடுவோம். ராகு கிரகத்தை சந்திர கிரகணம் அன்றைக்கி கர்ப்பிணிகள் வெளியே போகக்கூடாது, நோயஸ்தர்கள் கவனமாக இருங்க. அதுபோக வந்து நான்வெஜ் சாப்பிடாதீங்க, கொஞ்சம் சுத்தபத்தமாக இருங்க. ஆள்கள் எடுக்காதீங்க. ஈவினிங் கோயிலுக்கு போங்க. சரியா, உங்கள் ராசியில் மொத்தம் 3 நட்சத்திரம் இருக்குது, போராடம், மூலம், உத்திராடம். மூலம், உத்திராடம் கண்டிப்பாக கோயிலுக்கு போகணும், போராடம் போக வேண்டிய அவசியம் இல்லை. சரியா, போராடம் போக வேண்டிய அவசியம் இல்லை. மூலம், உத்திராடம் வந்து கண்டிப்பாக ஈவினிங் வந்து கோயிலுக்கு போங்க. பக்கத்தில் இருக்கிற சிவன் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகர் பெருமானை கும்பிட்டு சிவசக்தியை கும்பிட்டு விளக்கு போட்டு வந்துடுங்க. பக்கத்தில் சிவன் ஆலயம் இல்லை சார் அப்படின்னா கண்டிப்பாக விநாயகர் இருப்பார். விநாயகர் இல்லாத இடம் எதுவுமே கிடையாது. திருவுக்கூர் விநாயகர் இருக்கிறாரு. அந்த விநாயகர்களை போய் நமஸ்காரம் பண்ணிவிட்டு விநாயகருக்கு விளக்கு போட்டு வந்துடுங்க. விளக்கு போடுறதுக்கு சிறப்பமாக இருக்குன்னா வீட்டில் இருந்து சூடம் எடுத்து கொடுப்போட கற்பூரம் பொருத்தி விநாயகரை சுற்றிட்டு வந்துடுங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேர்களே, இப்போ பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னா, பலன்கள் வந்து தனுசு ராசிக்கு ஒன்றும் பெருசாக மோசமெலாம் கிடையாது.
சில விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதை நான் வாசிக்கிறேன், கவனமாக இருங்க. தனுசு ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன் புதன் கேது மற்றும் 3ஆம் இடத்துல ராகு சந்திரன் நினைவு வந்து ஒரு ஆன்மீக வளர்ச்சி இருக்கும். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கோயில் குளத்துக்குலாம் போயிட்டு வருவீங்க, ஆன்மீக சிந்தனை இருக்கும், ஓரளவு தைரியமாக இருப்பீங்க, எனர்ஜியாக போஸ்ட்டாக இருப்பீங்க. சரியா? மன அமைதி இருக்கணும். பயணங்கள் எங்கேனாச்சும் ட்ராவல் பண்ணும்போது, சில காரியங்கள் பண்ணும்போது ஆசிரியேஷன் ஆகாமல் இருக்கணும். மனதை வந்து ஸ்டெடி மைண்டாக வச்சுக்கணும், அதை எதுவும் நினைக்கக்கூடாது. சரியா நேர்களே? அதுபோக வந்து ஆன்மீகத்தில் வந்து ஆன்மீகம் தத்துவார்த்த விஷயத்தில் இருக்கிறவங்க நல்லா இருப்பீங்க. தெய்வ காரியங்களில் ஆர்வம் அதிகம் இருக்கும். கோயில் கோலத்துக்கு போகிறது, பூஜை புனஸ்காரத்தில் ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்கும். நீண்ட தூர பயணங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? தூரதேச அமைப்பிலும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆள் புத்தி கூர்மையாக இருப்பீங்க. சரியா? புதன் சேர்க்கையால் படிக்கிற மாணவர்கள், எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். நல்ல விஷயத்தை கற்றுக்குருவீங்க. ஏர்னிங் நல்லா இருக்கும். நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிம்பீங்க. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். அது மாதிரி புதன் வளர்த்து இருக்கிறதுனால ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறனால கம்ப்யூட்டர், சிஸ்டர் ரிலேட்டட் உள்ளது, தகவல் தொழில்நுட்பம் இதெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சிஸ்டர் ரிலேட்டட் உள்ள ஜாப்லாம் நல்லாயிருக்கும். அது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வீட்டில் அப்பா அல்லது பெரியவங்களோட பேச்சை கேளுங்க. குருமார்கள் குரு ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, அப்பா வழி உறவுமுறை இவங்க பேச்செல்லாம் கேளுங்க. உடல் நலத்தில் கொஞ்சம் கவனிப்பு இருக்கணும். சரியா? உடல் நலத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுபோல் பெரியவங்களோட வழிகாட்டுதலை ஏற்றுக்கோங்க. வீட்டில் பெரியவங்க சொன்னாங்கன்னா நல்லதுன்னு நினச்சிக்கோங்க. பெரியவா சொன்னால் பெருமா சொல்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். 3ஆம் இடத்துல ராகு சந்திரன் வந்து அட்டமாதிபதி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறார். 3ஆம் இடத்துல 8 கூட 3ஆம் இடத்துல இருந்தாலே இளைய சகோதர விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். உங்களுக்கு பின்னாடி பிறந்தவங்க தம்பி தங்கச்சி விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். குறிப்பாக தம்பி விஷயத்தில் கொஞ்சம் தகராறு வரும், கவனமாக இருங்க. திடீர் மனக்குழப்பம் வரும். சரியா? அதனால் அதிகப்படியான சிந்தனைகள் இருக்கும். உணர்ச்சி வசப்படுவீங்க. குறிப்பாக உடன் பிறந்த இளைய தம்பி விஷயத்தில் உணர்ச்சி வசப்படுவீங்க, டென்ஷன் ஆவீங்க. அதெல்லாம் தவிர்த்துருங்க. ராகு வளர்ப்பிறை சந்திரன் கூட சேர்றதுனால எதுலேயும் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸாக இருப்பீங்க. சரியா? படாப்பட்டாக இருப்பீங்க. வெட்டு 1 துண்டு 4 அப்படின்னு சொல்கிற மாதிரி இருப்பீங்க. இருப்பினும் கொஞ்சம் அவசரப்படாமல் முடிவு எடுக்கணும். எதுலேயும் முடிவு எடுக்கணும்னா முடிவு எடுங்க, அவசரப்பட்டு டக்குன்னு எடுத்துடாதீங்க. பெரியவங்ககிட்ட கேளுங்க. அதை தான் சொன்னேன். அப்பாக்கிட்டையும் குருமார்கள் சாணத்தில் இருக்கிறவங்க. வீட்டில் குருமார்னா யார்? ஒரு முக்கியமான ஆளாக இருப்பார். தாத்தா இல்லை வீட்டில் மாமா இல்லைனா அப்பா, பெரியப்பா இவங்கெல்லாம் பெரியவங்களாக இருப்பாங்க. அவங்ககிட்ட கேட்டு தான் ஒரு காரியம் செய்வோம். அவங்ககிட்ட கேட்டு செய்யுங்க. படாப்பட்டா செஞ்சிடாதீங்க, எடுத்தேன் கவிழ்த்தேன்னு செஞ்சிடாதீங்க. பட் ஈவன் தோ நீங்கள் ஃபோர்ஸாக இருப்பீங்க, அது நல்ல விஷயந்தான். தைரியமாக வீரியமாக காரியமாக இருக்கிறது நல்ல விசேஷம்தான். இருப்பினும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா நேர்களே? மாட்டுக்கு மூக்கணாங்கயிறு போடுற மாதிரி இப்போ தனுசு ராசிக்கு ஒரு மூக்கணாங்கயிறு வேணும். ஏன்னா துள்ளி குதிப்பீங்க. இளங்கன்று பயம் அறியாது சொன்ன மாதிரி கொஞ்சம் துள்ளி குறித்து சீறி பாய்ஞ்சு ஒரு காலையாக இருப்பீங்க. நல்ல விஷயந்தான், அதெல்லாம் நல்ல விஷயந்தான். இருந்தாலும் மூக்கணாங்கயிறு இருந்துச்சுன்னா அதனுடைய நடவடிக்கை சீராக இருக்கும், நேராக இருக்கும், நல்ல விதமாகவும் இருக்கும். ஓகே ரைட் நேரில் இப்படி பலன்களை நிறையா சொல்லலாம். இதுக்கு மேலே பலன் சொன்னால் போர் அடிக்கும். அதே மாதிரி சகோதரர்கிட்டையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏற்கனவே சொல்லிட்டேன். பர்டிகுலராக இளைய சகோதர விஷயத்தில் கவனமாக இருங்க. கருத்து வேறுபாடுகள் வரலாம். பேச்சில் நிதானமாக இருக்கணும். உடன் பிறந்த தம்பி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவருடைய செயல்பாடு உங்களுக்கு கொஞ்சம் எரிச்சலை கொடுக்கலாம். அதனால் தட்டி கொடுத்து போங்க, பொறுமையாக இருங்க. செப்டம்பர் 4ஆம் தேதிக்கு மேலே மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே? தசாபுத்தி என்ன தசாபுத்தி நடக்கும் அப்படின்னா, தசாபுத்தி வந்து உங்களுக்கு வந்து புதன் திசையெல்லாம் வயசான காலத்தில் தான் நடக்கும். சந்திர திசை, சூரிய திசையெல்லாம் ரொம்ப வயசாயிரும். ராகு திசை நடக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. ராகு திசை சந்திர புத்தி, ராகு திசை சூரிய புத்தி, ராகு திசை கேது புத்தி, இந்த 3 புத்தி நடக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? ராகு திசை சந்திர புத்தி, ராகு திசை சூரிய புத்தி, ராகு திசை கேது புத்தி. பொதுவாகவே இந்த 3 புத்தி நல்லா இருக்காது ராகு திசையில். ஏன்னா சூரியன் சந்திரன் ஒளி கிரகங்கள், ராகுவோட கோனேட் செய்ய மாட்டாங்க. ராகு கேது வந்து சர்ப்ப கிரகங்கள், பாவ கிரகங்கள், பாம்பு. அதனால் இதுவும் நல்லா இருக்காது. ஸோ இந்த தசாபுத்தி நடக்கிறவங்க இந்த கிரகண காலத்தில் கவனமாக இருக்கணும். இவங்களுக்கு தாங்க பிரச்சனை வரும். சரி? அந்த ராகு திசையில் நான் சொன்ன 3 புத்தியில் இருக்கிறவங்களும் இந்த கிரகணத்தொட்டி நிறைய பிரச்சனை வரும். சரி? அவங்க கவனமாக இருக்கணும். பலன்கள் இப்படி தான் பிரிக்கப்படும். எல்லாத்துக்கும் சேருமானா சேராது. ஆனால் குறிப்பிட்ட ஒருத்தருக்கு சேரும். அவங்களுக்கு சேருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். சரியா? அதாவது நெருப்பு வந்து பஞ்சுக்கிட்ட தான் போய் பற்றுக்கிறோம், தண்ணிக்கிட்ட போனால் அணைஞ்சிரும். அது மாதிரி தான் நீங்கள் பஞ்சாக இருந்தீங்கன்னா கப்புன்னு பற்றிக்கிடுவீங்க. தண்ணியாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெருப்பு உங்களுக்கு ஒன்றும் செய்யாது. அது பஸ்மாக போயிடும், நீந்து போயிடும். இதுதான் பலன்கள். உங்கள்கிட்ட சரியில்லை, உங்களுக்கு தசாபுத்தி சரியில்லை, அந்த கிரகங்கள் ஜனன ஜாதகத்தில் சரியில்லைன்னா கோச்சாரத்தில் அந்த கிரகங்கள் பாதிக்கப்படும் போது உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் என்ற வார்த்தையை சொல்லிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன். நிறைய தகவல் சொல்கிறேன். நான் தனுசு ராசிக்கு வந்து நிறைய தகவல் சொல்கிறேன், நிறைய வீடியோ போடுறேன். ராசி பலன்கள், ஜாதக பலன்கள், கிரக பலன்கள், நட்சத்திர பலன்கள், ஆன்மீக வழிபாடுகள், பரிகாரங்கள், அதுபோக சில சூட்சும தகவல்கள், இதிகாசங்கள் நிறைய நான் சொல்லிகிட்ருக்கிறேன். எல்லோரும் கேட்குறாங்க, ரொம்ப நன்றி. எது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த கிரகணத்துக்கு மட்டும் இல்லை, வேறு எதுவும் சந்தேகம் இருக்குது, குடும்ப பிரச்சனை எதாக இருந்தாலும் தெளிவாக கேட்டிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவேன்.
ஜாதகம்லாம் அனுப்பாதீங்க. நிறைய பேர் இந்த டேட்டா பர்த்தெல்லாம் போட்டு ஜாதகத்தெல்லாம் அனுப்புகிறாங்க. அதெல்லாம் பார்க்க முடியாது. ஜாதகம் பார்க்கணும்னா தனிப்பட்ட முறையில் தான் பார்க்கணும். ஏன்னா ஒரு விஷயம் செஞ்சோம்னா கரெக்டாக செய்யணும். சும்மா அரைகுறையெல்லாம் செய்ய முடியாது. வழிபாடு பரிகாரம் சொல்லலாம். உங்கள் பிரச்சனையை சொன்னீங்க, சார் நான் போராட நட்சத்திரம், என் புருஷன் வந்து சோன்சோ நட்சத்திரம், 2 பேத்துக்கும் பிரச்சனையாக இருக்குது. இல்லைனா நான் தனுசு ராசி, என் வீட்டுக்காரர் கடக ராசி, எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை அது கூட வந்துட்டுருக்கு, இதுக்கு என்ன சார் தீர்வுனா அதுக்குண்டான பரிகார வழிபாடு செய்வேன். அதை ஒரு மனதாக நீங்கள் செஞ்சீங்கன்னா பிரச்சனை குறையும். அது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் செய்கிறது தான். இந்த நல்ல வார்த்தையை சொல்லிட்டு இந்த வீடியோவை நிறைவு பண்ணுறேன். வாழ்த்துக்கள். எல்லாமல்ல இறைவன் தனுசு ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளையும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடியோடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.